புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற தற்குறி விஜய் அவர்களுக்கு சில கேள்விகள் என்னவென்றால், சமீபத்தில் பேசிய மாநாட்டில் கூட்டத்தில், மாநாடு கூட கிடையாது, அது சாதாரண ஒரு பொதுக்குழு கூட்டமோ என்னவோ, 3ஆம் ஆண்டு விழா கூட்டம். 3ஆம் ஆண்டு விழா கூட்டத்தில் நன்றாக நாட்டியமாடி மகிழ்ச்சியாக கொண்டாடினீர்கள். அது செய்ய வேண்டியதுதான். 41 பேர் செத்தா உன் வீட்டில் துக்கம் இருக்கும், செத்தவன் வீட்டில் தானே துக்கம் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் இல்லை, எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க. அதுவும் அதுக்கு நீ பதில் சொல்லிக்க, அதை பற்றி எங்களுக்கு இல்லை. அதில் பேசும்போது சொன்னேன், ஏதாவது பேசினா 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உள்ள தகரடப்பாவை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்டா முட்டா பேல, 50 ஆண்டு காலம் இல்லைடா, 100 வருஷம்டா. சர்பிடி தியாகராஜர் காலத்திலேருந்து அது தொடங்குது. வரலாற்றை படி. வரலாறு படிக்காதவனை பக்கத்தில் வச்சுருக்க. ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவன் கள்ள டிக்கெட்டு விற்றவனுக்கு மருமவன், கள்ள டிக்கெட்டு விற்ற காசை பதுக்கி வச்சிருக்கிறவன். அவன் தான் உனக்கு ஆலோசகர். அருண்ராஜ் வேலையை உதறிட்டு வந்தவன்னு பெருமை பேத்திக்கிற. வேலூர்லேருந்து உன்னை தூக்கிட்டு வந்ததே அருண்ராஜ் தான்றது எங்களுக்கு தெரியும். எப்படி வச்சு விசாரிச்சானுவோ, எப்படி நீ காரில் பதுங்கிக்கிட்டு வந்த எல்லாம் தெரியும். இருக்கட்டும். 50 வருட தகரடப்பாவை தூக்கி கொண்டு என்று நாஞ்சில் சம்பத்தையும் செங்கோட்டையனையும் பக்கத்தில் வைத்து கொண்டே பேசுகிறாய். இவர்களெல்லாம் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தான். நீதி கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து பார்ப்பனர்கள் அல்லாத இயக்கமாக அது எப்படி வந்தது, வளர்ந்தது, இயங்கியது, தமிழர்களின் வாழ்க்கையை ஏற்றத்தை கண்டது என்பது எல்லாம் வரலாறு. உனக்கு அதெல்லாம் புரியாது. ஏன்னா போதையிலேயே இருக்கிற பொறுக்கி நீ. தகரடப்பா, 50 வருட தகரடப்பா அப்படியெல்லாம் பேசுகிற. அவன் ஆள்லாம் கைத்தட்டுறான். ஏதோ கைத்தட்டுறதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க. திராவிடர் கழகம் ஆரம்பித்த காலத்தில் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொற்றொடரை மக்களுக்கு தந்து, மானத்தோடு வாழ்வதற்கு நீ பார்ப்பனத்தை ஏற்காதே என்று அறிவிக்கை விடுத்தார் பெரியார். அதை ஏற்று பல்லாயிரக்கணக்கான அறிஞர்களும் தொண்டர்களும் அவரோடு வந்தார்கள். அக்ரஹாரத்தில் இருந்து பார்ப்பனியம் விரட்டப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. நீ குழுக்கு நின்னாதான் தெரியும். தகரடப்பாவா இந்த சத்தமெல்லாம் கேட்கும், கதறலும் கேட்கும், கொள்கை முழக்கமும் கேட்கும். நீ தகரடப்பாவை குலுக்கும்போது கொள்கை முழக்கம் அதிகமாக